இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் பகுதிகளில் முதன்மையான இடத்தை வகிக்கும் மாவட்டம். ஒருபுறம் பறந்து விரிந்த நவீன நகர பகுதியை கொண்டிருந்தாலும் மற்றொருபுறம் இயற்கை எழில் கொஞ்சும் மலைவளம், நீர்வளம், தாவர வளம் என அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் சொர்க்க பூமியாய் திகழும் மாவட்டம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் உலகத்தரம் மிக்க மருத்துவம், பண்பாட்டு சிறப்பு மிக்க கலைகள் மற்றும் மேம்படுத்தும் கலாச்சாரம், நகரத்தை இணைக்கும் அதிநவீன போக்குவரத்து, உழைப்பை முன்னேற்றமாக மாற்றும் தொழில்துறை வளர்ச்சி, கலைநயமிக்க பாரம்பரிய நகைகள், அறுசுவை பாரம்பரிய உணவுகள், கண்கவரும் பொழுதுபோக்கு தளங்கள், நூலிழைகளால் உலகை கட்டி இழுக்கும் ஜவுளி உற்பத்தி போன்றவற்றில் தலை சிறந்து விளங்கி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என புகழப்படும் மாவட்டம் கோயம்புத்தூர். கோவை நகரம் நம் எல்லோரும் விரும்புவதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், இங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி. இந்த இதமான ஒரு சூழல் இங்கு உருவாகுவதற்கு காரணம் இங்கே உள்ள இயற்கை அமைப்பு தான். தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரு உயிரியல் ஆவண காப்பகம் என்று கூறலாம். அங்கு பலவிதமான விலங்குகள், பலவிதமான தாவரங்கள் வசித்து வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை உலகில் உள்ள 8 அரிதிலும் அரிதான உயிர் சூழல் வளமிக்க இடங்களில் உண்டு. யுனெஸ்கோ த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், உலக பாரம்பரிய இடமாக மேற்கு தொடர்ச்சி மலையை அறிவித்தது. அவற்றில் 2 இடங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ளன. ஒன்று டாப்ஸ்லிப் அருகே இருக்கக்கூடிய கரியஞ்சோலை வனப்பகுதியும், இன்னொன்று கிராசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அக்காமலை புல்வெளியும் பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்படும். அக்காமலை புல்வெளிகள் என்பது உலகில் அதிக எண்ணிக்கையில் ஒரு வாழ்விடத்தில் வரையாடுகள் வாழக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. சிறப்பு என்னன்னா, அங்கு அரிய வகையான பால்சம், அரிய வகையான ஆர்கிட்ஸ் இவையெல்லாம் அங்கே காணப்படுகிறது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமலை, யானைகளுடைய பெரிய வாழ்விடம், அதனால தான் அந்த பேர் ஒம்பர்காடுன்னு அது பேர்லாம் உண்டு. அது உலக புகழ்பெற்ற ஒரு இயற்கை வாழ்விடம். 2007ஆம் ஆண்டு அது ஆனைமலை புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக அரிய உயிரினங்களுடைய வாழ்விடமாக ஆனைமலை இருக்கிறது. 4 வகையான மான்கள் உண்டு. சிங்கவால் குரங்கி என்று சொல்லக்கூடிய லயன் டெயில் மெக்காக், இந்த குரங்கினம் அது மேற்கு தொடர்ச்சி மலை தவிர உலகத்தில் வேற எங்கும் கிடையாது. அதனுடைய மிகப்பெரிய வாழ்விடமாக ஆனைமலை இருக்கிறது. 4 வகையான இருவாச்சி பறவைகள் உண்டு, ஹார்ன்பில் என்று சொல்லுவோம். 4 வகை இருவாச்சி பறவைகளும் கோவை வனக்கோட்டத்திலும் ஆனைமலையிலும் இருக்கின்றன. ஒரே காட்டில் அதிக எண்ணிக்கையில் ஆசிய யானைகள் வாழ்வது என்பது
நீலகிரி உயிர்கோள மையம் என்று சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு மிக முக்கிய பகுதியாக கோவை யானைக்கோட்டம் இருக்கிறது. யானை இதனுடைய மிக முக்கியமான வாழ்விடம் கோவை என்பது நமக்கு ஒரு பெருமிதம். விலங்கினங்களுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கும் மிக சிறப்பான 2500 வகையான பூக்கும் தாவரங்கள் இங்கு அடையாளம் காணப்பட்டது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பலவிதமான பழங்குடி மக்கள் வசித்திருந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்தே, குறிப்பாக நுண்கற் காலத்திலிருந்தே அவர்கள் காடுகளில் தங்கி வசித்திருந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 5 பழங்குடிகள் இருக்கிறாங்க. இருளர், காடர், மலசர், மலர்மலசர் என்று சொல்லக்கூடிய மகாமலசர் மற்றும் முதுவர். முதல்ல சொல்லக்கூடிய பழங்குடிகள் இருளர். இந்த இருளர்கள் கோயம்புத்தூர் நகரத்தை உருவாக்கிய மக்கள். இருளர் தலைவன் கோவன் பேர். அவன் கோவன் உருவாக்கிய புதிய ஊர் கோவன் புத்தூர்னு கோவம்புத்தூர் ஆகி கோயம்புத்தூர்னு ஆகியிருக்குது. அவங்களுடைய முதன்மையான தெய்வம் கோணை அம்மன் என்பதாகும். அந்த கோணை அம்மன்றது தான் இன்னைக்கு கோணியம்மன்ற பேரில் நம்ம பொது தெய்வமாக வழிபடப்படுது. ஆனால் தொடக்க காலத்தில் இருளருக்கான முதன்மையான தெய்வமாகும். அவர்கள் மிகச்சிறந்த மூலிகை அறிவு உள்ளவங்க. மலசர் என்று சொல்லக்கூடிய பதிமலசர் யானையின் நடமாட்டத்தை அறியக்கூடிய கூடுதல் திறன் வாய்ந்தவர்கள். அந்த முறையில் அவர்கள் யானையை அணுகி அதை வசப்படுத்தி பழக்கப்படுத்தி யானை பாகர்களாக அவர்கள் தங்களை உருவாக்கி கொண்டார்கள். இவங்க என்ன சிறப்புனா, எல்லா இடத்துலையும் அங்குசம் வைத்துக்கொண்டு யானையை கொடுமைப்படுத்தி அதை பழக்குவார்கள், அல்லது கட்டி வைத்து அடித்து பழக்குவார்கள். அன்பால் ஈர்த்து யானைகளை பழக்கும் வல்லமையானவர்களாக இந்த பழங்குடிகள். அந்த பழங்குடிகள் வாழ்கிற இடம்தான் கோழிக்கமத்தி யானைகள் முகாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கோவையினுடைய சுற்றுலாவிற்கும் பெரும் பங்களிப்பை தருகிறது. உலக புகழ்பெற்ற காணியூர் சுற்றுலா தலமாக டாப் ஸ்லிப் இருக்கிறது. டாப் ஸ்லிப் என்கிற இயற்கை அமைப்பு, அங்கு இருக்கக்கூடிய அந்த புல்வெளி, அந்த புல்வெளிகளிலும் எப்போதும் மாலை பொழுதில் அங்கு புள்ளிமான்கள் விளையாடுவதை பார்க்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. வால்பாறையும் இன்னொரு சுற்றுலா மையமாக இருக்கு. வால்பாறையினுடைய இயற்கை அமைப்பே ஒரு பேரழகு பொருந்தியதாக இருக்கு. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சாலை ஓரமே அருவிகள் கொண்டது. இந்த பேரழகை பார்க்கிற ஒரு இடமாக வால்பாறை இருக்கு. சின்ன சின்ன அருவிகள் இல்லாமல் பெரிய அருவிகள். இப்போ வால்பாறை போகிற வழியிலேயே கவி அருவி என்று சொல்லக்கூடிய குரங்கருவி, அது மக்கள் கூட்டமாக போகிறோம் குளிக்கக்கூடிய இடமாக அனுமதிக்கப்படுகிறது. அந்த அருவி ஒரு நமக்கு இருக்கிற கோவையினுடைய பெருமிதமான ஒரு சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அது இருக்குது. அதே போல் சின்ன கல்லார் குளிக்க அனுமதிக்கப்படுவதில்லை இப்போது, ஆனால் பார்க்க சிறப்பான ஒரு இடம். அதே போல் வால்பாறையிலிருந்து இயற்கை அழகு பொருந்திய இடங்களாக இந்த நல்லமுடி மலை உச்சி இருக்கு. மழை காலத்தில் அங்கே போய் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 15-20 அருவிகள் அங்கங்கே கொட்டிக்கிட்டு கண்ணுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த நல்லமுடி காட்சி முனை இருக்கு. கோவை வனக்கோட்டத்தில் தமிழ்நாட்டின் ஒரு முன்மாதிரி இயற்கை சுற்றுலா மையமாக பரளிக்காடு இருக்கு. அது பழங்குடிகளால் நடத்தப்படுது. நம்மளை போனோன்னா ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்று ஒரு தேநீர் கொடுத்து அவர்கள் அந்த பரிசலில், அந்த பில்லூர் அணையில் பரிசலில் கூட்டி மறுபடியும் நல்ல சுவையான உணவு கொடுத்து ஒரு சின்ன ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு நடை செய்து அழுக்கில்லாத ஒரு ஆற்றில் குளிக்க வைத்து அனுப்புகிற ஒரு திட்டம். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் மட்டும்தான் உண்டு, எல்லா நாட்களையும் கிடையாது. கோயம்புத்தூருடைய இன்னொரு முக்கியமான சுற்றுலா தலமாக கோவை குற்றாலம் இருக்கிறது. அந்த கோவை குற்றாலம் என்பது எப்போதும் வற்றாத ஒரு அருவி. 5 மாதங்கள் மழை இல்லாத காலத்தில் தண்ணி வரும். ஏன்னா மேலே இருக்கிற இயற்கை அமைப்பு.
சுற்றுலாவுடைய பெரிய கிரேட் அட்ராக்ஷன் வந்து ஊட்டிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில் உள்ள நீலகிரி ரயில். மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு குறுகிய பாதையாக போட்டு மேலே போகிற ட்ரெயின் சரிந்து கீழே வராமல் இருப்பதற்கு ஒரு சென்டரில் ஒரு ரயில் இருக்கும், தண்டவாளம், அதில் பல் இருக்கும். இன்ஜினில் ஒரு பல் சக்கரம் இருக்கும். இது ரெண்டையும் பொருத்தி அந்த பிடிப்பில் அது மேலே ஏறும். ரிட் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை சுவிட்சர்லாந்துலேருந்து இங்கே கொண்டு வந்து கல்லாருக்கும் குன்னூருக்கும் இடையில் அமைத்தார்கள். பெரிய அதிசயம். இயற்கை எழில் கொஞ்சும் பள்ளத்தாக்குகள், வனங்கள், நீர்வீழ்ச்சிகள், இதையெல்லாம் ஒரு தொடுகிற தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடியது இந்த ரயில் பயணம். இதற்கு யுனெஸ்கோ புராதன சின்னமாக ஆக்கியிருக்கிறார்கள். கோயம்புத்தூரை பொறுத்தளவு நமது ஊர் நொய்யல் நதிக்கரை நாகரிகத்திற்கு சொந்தமான ஊர். நொய்யல் ஆறு இப்போதல்ல, ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது நம்முடைய குடிநீர் தேவைக்கு போதாமையில் இருந்தது. அதற்கு பிறகு இந்த கோவையை வாழ வைத்துக் கொண்டிருப்பது சிறுவாணி தண்ணீரும் அத்திக்கடவு தண்ணீரும் தான். கோவை நகரம் கடுமையான தண்ணீர் பிரச்சனையில் இருந்தது. அந்த தண்ணீர் பிரச்சனையை போக்குவதற்காக 1889 இங்க இருக்கக்கூடிய நரசிம்மலு நாயுடு என்பவர் அங்க நகரமன்றத்தில் சார்பாக மலைக்கு அந்த பக்கம் தண்ணீர் இட்டு அது கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார். அது அந்த முத்திக்குளம் அருவியிலிருந்து கொண்டு வர வேண்டும் எடுத்தார். முயற்சி தொடங்கப்பட்டது, நடக்கவில்லை. தொடர்ந்து அதற்கான முயற்சி நடந்து 1929ஆம் ஆண்டு அன்றைய நகர்மன்ற தலைவராக இருந்த ரத்தன சபாபதி அவர்கள் அவருடைய பெரும் முயற்சியால் 1929ஆம் ஆண்டு கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி வந்தது. சிறுவாணி தண்ணி வந்த ஒன்று தான் கோயம்புத்தூருடைய வரலாறை மாறிப்போனது. அதற்கு முன்பாக குடிநீரற்ற ஒரு ஊராக, சுகாதாரமற்ற ஊராக பதிவு செய்யப்பட்ட ஊர். இந்த ஊர் ஒரு தொழில் நகரமாக எல்லோருக்கும் பிடித்த ஊராக மாறியதற்கு இந்த சிறுவாணி தண்ணீர் காரணம். அதே போல் அதற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது பவானி ஆற்றிலிருந்து, பில்லூர் அணையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அத்திக்கடவு தண்ணீர். இந்த 2 தண்ணீரும் தான் கோயம்புத்தூருடைய வாழ்வாதாரம். பாலக்காட்டு கணவாய் தாண்டி பொள்ளாச்சி பகுதியினுடைய மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் இருக்கிறது. இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் 7 அணைக்கட்டுகளால் உருவாக்கப்பட்டது. மேற்கு நோக்கி போகும் தண்ணீரை நமக்கு கிழக்கு நோக்கி கொண்டு வந்த ஒரு பெரிய திட்டம். மேல் நீரால் அந்த தண்ணி அப்படியே மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு போகிற தண்ணி அங்க தடுத்தோம். அணை தடுத்து ஒரு டனல் கீழ் நீராக்கு கொண்டு வரும். கீழ் நீர் சேமிக்கப்பட்ட பிறகு அதை தடுத்து அங்கிருந்து டனல் வெட்டி அதை சோலையாருக்கு கொண்டு வரும். சோலையாரை தடுத்து டனல் வெட்டி அந்த மானாம்பள்ளி அங்கே வரும். மானாம்பள்ளியிலிருந்து அப்படியே வந்து பரம்பிக்குளம், பரம்பிக்குளத்திலிருந்து பெருவாரிப்பள்ளம், தூணக்கடவு, இது 2ம் சேர்ந்த ஒரு ட்வின் டேம்ஸ் சொல்லுவாங்க, அங்கே கொண்டு வரும். அந்த தூணக்கடவுலேருந்து மறுபடியும் டனல் வெட்டி சர்க்கார்பதி என்கிற ஒரு இடத்துக்கு வந்து அதை கொண்டு வரலாம். அங்கிருந்து இத்தனை டனல் மூலமாக இது இணைத்த அந்த அற்புதத்துக்கு மேலே அங்கே ஒரு என்ன அற்புதம் நடந்திருக்குன்னா, அங்கிருந்து சமமட்ட கால்வாய், எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் புவியீர்ப்பு விசையினுடைய ஈர்ப்பிலேயே ஒரு கால்வாய் வெட்டப்பட்டது. கான்டூர் கெனால் என்றது சொல்லுவாங்க. அந்த சர்க்கார்பதியில் ஆரம்பித்து அப்படியே அந்த தண்ணி அந்த மலையை குடைந்து வந்து ஆலியாருக்கும் அப்பர் ஆலியாருக்கும் இடையில அந்த கடந்து போகும். பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டம்னு ஒன்று உண்டு. பல 1000 ஏக்கர் நிலப்பரப்பு பயன்படுது. தென்னை மரங்கள் நிறைந்த பொள்ளாச்சின்னு நம்ம பெருமைப்படுறோம்னா இந்த பாசன திட்டம் அதுக்கு முக்கியமான காரணம். இன்னொன்று, எல்லா இடங்களிலும் மின் உற்பத்தி செய்யப்படுது. இந்த 7 அணைக்கட்டுகளிலும் மின்சாரம் தயாரிக்கப்படுது. முதல்ல ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் ஆசியாவிலே இங்கே தான் தொடங்கினார்கள். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஸ்ட்ரீட் லைட்டு இங்கே தான் போட்டாங்க. மின்சாரம் ஈஸியாக கிடச்சதுனால வேகமாக இந்த பகுதியில் வந்து
மனித வாழ்வாதாரத்துக்கு தேவையான மிஷினரிஸ் உற்பத்திக்கு இவை அடித்தளம் அமைந்திருக்கு. தொழில்துறையில் தற்போது வேகமாக வளர்ந்து வரும் கோவை மாவட்டம் பண்டைய காலம் முதலே வணிகத்தில் தலை சிறந்து விளங்கி இருந்திருக்கின்றது. தென்னிந்திய பகுதியை கேரள கடற்கரையோடு இணைக்கும் பாதையாக கோவையில் இருக்கும் பாலக்காடு கணவாய் திகழ்வதால் சங்க காலம் முதலே ஏராளமான வணிக பெருவழிகளை இணைக்கும் முக்கிய பகுதியாக கோவை திகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஹைவேன்னு சொல்கிறோம் இல்லை, அதுதான் பெருவழி. அந்த பெருவழிகள் இருந்ததுனால வளர்ச்சி. நீங்கள் ஊருக்கு வெளியில் போகிற 6 வழிகள் இருக்குது. இந்த 6-7 ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்லேயும் டெவலப்மெண்ட்ஸ். கோயம்புத்தூர் பகுதி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு முக்கியமான காரணம் அதன் துணி உற்பத்தியாகும். பலவிதமான அந்த பருத்தி துணிகள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டன. அதுக்கு என்ன காரணம்? 2. ஒன்று அந்த நூல் அதிகமாக முறுக்கு இல்லாத நூல். இந்த முறுக்கு இல்லாத நூலை வச்சு நாம் ஆடை செய்யணுன்னாக்கா காட்டில் ஈரப்பதம் இருக்கணும். பாலக்காடு கணவாய் வழியாக கிட்டத்தட்ட 9 மாதம் அந்த ஈரக்காற்று வந்து கொண்டே இருக்குது. அதனால் பின்னல் ஆடைக்கு பயன்படுத்துகின்ற நூலை அறுந்து போகாமல் பார்த்துக்கணும். எஸ்பி நரசிம்ம நாயுடுன்னு அவர் ராஜா ராம் மோகன் ராய் ஆஃப் த சவுத்துன்னு சொல்லுவாங்க. அவர் பாம்பே போகிறார். பாம்பே போய் அவர் பார்த்துட்டு, பாம்பேயில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, மில்லெல்லாம் இருக்குது, நம்ம கிளைமேட்டுக்கு இங்கே ஒரு மில்லை போடலாமேன்னு நினைக்கிறார். 1888 கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி லிமிடெட், அதுக்கு பேர் ஸ்டேன்ஸ் மில்லுன்னு சொல்லுவாங்க. மேம்பாலத்துக்கிட்ட ரோடு பேர் மில் ரோடு. சார் ராபர்ட் ஸ்டேன்ஸை வச்சு அந்த மில்லை தொடங்குறார் அவர் தோட்டத்தில். அதுதான் ஃபஸ்ட்டு மாடர்ன் ஸ்பின்னிங் மில். அதுக்கு முன்னாடி கையில் தான் ராட்டனத்தில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து மில்லு மேலே மில்லாக ஒரு 100 மில்லுக்கு மேலே வந்துடுது. ஸோ இந்த மில்லை வைத்து கொண்டு பிறகு ஃபவுண்ட்ரி வந்தது. முதலாக இங்கே தான் ஃபவுண்ட்ரி நிறைய வந்தது. பம்ப் செட்னால தான் கிரைண்டரும் மிக்சியும் வந்தது. காருக்கு தேவையான பிஸ்டன், ஆர்மிக்கு தேவையான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பூரா இங்கே வந்தது. இதற்கு அடிப்படையாக இருந்தது கல்வி அறிவு. பாலிடெக்னிக் தொழில் சம்பந்தமான படிப்பு அந்த காலத்திலிருந்தே இங்கே வந்திருக்கு. அதே மாதிரியான பல தொழில்நுட்ப கல்லூரிகள் இங்கே உருவாச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் இங்கே வேலைவாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்ல நல்ல மாணவர்களை இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த பகுதி தொழில்நுட்ப படிப்பிற்கு முக்கியத்துவம் என்ற பகுதியாக வளர்ச்சி பெற்று இன்று கல்வித்துறையில் ஒரு முக்கியமான நகராக கோயம்புத்தூர் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் தான் உருவாக்கப்பட்டது. இந்த கோ என்று வகை வர்ற எல்லா பயிர்களும் இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். இந்தியாவிலேயே அதிகமாக எழுத்து பொறிப்பு பெற்ற மட்பாண்டங்கள் கொடுமணல் தான் கிடச்சிருக்கு. 572 மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. சங்ககாலம் தொற்று இன்று வரை இந்த பகுதி மக்களுக்கு கல்வி என்பது ஒரு மிக முக்கியமான பொருளை ஈற்றுகிற ஆயுதமாக விளங்குகிறது. ஒரு நகரத்தின் வரலாற்றை, வளர்ச்சியை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது இன்றியமையாதது. பல்வேறு அருங்காட்சியகங்கள் மூலம் அதை சிறப்புற செயலாற்றி வருகிறது இந்த மாவட்டம். அடுத்தது மருத்துவத்துறை. நிறைய அட்வான்ஸான மருத்துவத்துறை இந்த கோயம்புத்தூரில் இருக்கு.
பிளாஸ்டிக் சர்ஜரியிலேருந்து, பேர்ன் இன்ஜுரியிலேருந்து, ஐ ட்ரீட்மெண்ட்லேருந்து, கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேருந்து, மைக்ரோ சர்ஜரியிலேருந்து எல்லாத்துலேயுமே கோயம்புத்தூர் வந்து தலை சிறந்து விளங்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறது இன்னொன்று வந்து ஜுவல்லரி. கேடு, கேமு, 3D பிரிண்டிங்கு, காஸ்டிங்கு, எக்ஸ்போர்ட்டு, ப்ரொடக்ஷனு, ஹோல்சேல், ரீட்டெயிலு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வெல் டெவலப்டு 2 செக்டர் இதுன்னா மெடிக்கல் செக்டரும் ஜுவல்லரி செக்டர் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட். இந்த பகுதியில் வந்து மாட்டு சந்தைகள் வந்து பெரிய ஃபேமஸ்ஸு. சந்தைகள்லாம் மற்ற பகுதியில் காலையில் ஆரம்பித்து மத்தியானம் முடிச்சுருவாங்க. இங்கே சந்தைகள் இப்போ 1 வாரம் 10 நாள்லாம் நடக்கிற சந்தைகள்லாம் பார்க்கலாம். பெரிய பெரிய சந்தைகளை இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறார். மாட்டு சந்தைகள் மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான சிறு குறு சந்தைகள் முதல் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பெரும் சந்தைகள் வரை ஏராளமான சந்தைகள் இந்த பகுதியில் காணப்படுகின்றன. இப்போ உள்ள ஒரு கோயம்புத்தூர் கல்ச்சரை வந்து மொசைக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு டைவர்சிட்டி இருக்கு. பல்வேறு சமய நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தாங்கி மத நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழ்வது என்பது கோவை மக்களின் பண்பாட்டு தொடர்ச்சியாக விளங்குகிறது. மக்கள் ஒரு கூட்டு வாழ்க்கையை, லைஃப் ஆஃப் ஹார்மனி, அதை வளர்த்துருக்க அந்த கலாச்சாரம் வளர்ந்துருக்கிறது. கோவை மக்களின் கலாச்சார கூறுகளும் மற்றும் ஒரு முக்கிய அங்கமாக பல்வேறு விதமான பண்பாட்டு கலைகள் வரலாற்று காலம் தொட்டே தழைத்தோங்கி செழித்து வந்திருக்கின்றன. மேலும் கோவை மக்களின் நுண்கலை திறனுக்கு சான்றாக வியப்பூட்டும் கலைநயம் மிக்க சிற்பங்களை தாங்கி உயர்ந்து நிற்கிறது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில். ஒரு கலாச்சாரத்தின் மற்றும் ஒரு முக்கிய அடையாளம் உணவு. இயற்கையோடு ஒன்றிணைந்த கொங்கு நாட்டின் உணவு வகைகள் விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருப்பது மற்றுமொரு சிறப்பு. மனம் வீசும் ஃபில்டர் காஃபியிலிருந்து ருசி நிரம்பிய பேக்கரி வகைகள் வரை ஒவ்வொன்றிலும் கொங்கு மண்ணின் தனித்துவம் வெளிப்படுகிறது. இங்குள்ள மனிதர்கள் கடினமான உடல் உறுதியோடு கடினமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பார்க்க முடியுது. அதனால தான் என்னவோ கொங்கு நாட்டை உழைப்போர் உடைத்து என்று சொல்லுவார்கள். உழைப்பு அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கே உரியது. ஒருவர் பொருளீட்டி மற்றவர்கள் சாப்பிட்ற பழக்கம் இங்கே இல்லை. 4 பேரும் போவாங்க, 4 பேருமே அவர்கள் பொருளீட்டி அவங்க செலவு பண்ணுவாங்க. இந்த செழுமைக்கு அது ஒரு காரணம். அவங்களுடைய கடும் உழைப்பு, பெருந்தன்மை, சொல் பேச்சு, வாங்க போங்க இருங்க அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்குற பண்பாடை வளர்த்த ஊராக இந்த ஊர் இருந்து வந்திருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் சிட்டி, ஒரு ஜுவல் சிட்டி, ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி, ஒரு மெடிக்கல் சிட்டி, ஒரு எஜுகேஷன் சிட்டி, ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் சிட்டி, ஒரு டெக்னாலஜி சிட்டி, சிட்டி ஆஃப் எக்ஸலன்ஸ்னு கோயம்புத்தூர் நம்ம சொல்லலாம்.